ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க, தமிழ் வருட புத்தாண்டு ராசி பலன்கள். சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போதுங்க, புதிய வாய்ப்புகளையும் கௌரவத்தையும் தேடி தரக்கூடிய ஒரு ஆண்டாகவும், அதே சமயம் நிலுவையில் உள்ள தொகை அத்தனையுமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அப்போது இந்த நம்மளுடைய சேனலை முதல்ல பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனு கொடுங்க. சரிங்களா? அப்போ அதே போல் இந்த தமிழ் வருடம் அப்படிங்கிறது மங்களகரமான தமிழ் பராபவ வருடம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை அன்று ரிஷப லக்னம் வருண பகவான் அவதரித்த சதய நட்சத்திரத்தில் புது வருடமான சித்திரை 1 பிறக்கப் போகுதுங்க. அப்படி இந்த சித்திரை 1 பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட யோக பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. சரிங்களா? அப்படி தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி பெருசாக என்னங்க நமக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துட போகுது, நம்ம என்னங்க நினச்சிட்ருக்க போகிறோம், குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம தொழில் விளங்கணும், நம்ம நினச்ச காரியத்தை சாதிக்கணும், குறித்த காரியங்கள் முடியணும் அப்படிங்கிற மாதிரியான சில பல எண்ணங்கள் நம்ம வச்சுட்ருப்போம். கடந்த சில நாட்களாக, சில மாதங்கள், சில வருடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்கள் அத்தனையுமே தொழில் ரூபத்தில் மிகப்பெரிய இழப்பீடு, மிகப்பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்குறீங்க. சரிங்களா? ஒரு மன ரீதியாகவோ ஒரு உடல் ரீதியாகவோ ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம் அப்படிங்கிற அளவுக்கு இல்லாத அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். அது இந்த பராபவ வருடம் புது வருடத்தில் மாறுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இருப்பீங்க. சரிங்களா? அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இந்த வருடம் எப்படி பூர்த்தி செய்ய போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது முதலாவதாக நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு தொழில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி தொழில் எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் உங்களுக்கு அத்தனையுமே நீங்கும். உங்களுடைய தொழிலில் இருந்த உங்களுக்கு நெருக்கடிகள், ஒரு மன உளைச்சல், மனக்கவலைகள் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா, இது அத்தனையுமே உங்களுக்கு நீங்கும் நேரம் அப்படிங்கிறது வந்தாச்சுங்க. சரிங்களா? அப்படி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேர காலகட்டம் அப்படிங்கிறது தொழில் ரூபத்திலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கே தவிர ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல கிடையாதுங்க. சரிங்களா? அதே போல் சிலருக்கு பெரிய நிறுவனங்களில் இருந்து கூட ஒப்பந்தங்கள் செய்வதற்குண்டான அழைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அப்படி சிலருக்கு சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு சிலருக்கு பெரிய நிறுவனங்களிலிருந்து ஒப்பந்தங்கள் செய்வதற்காகவோ அல்லது உங்களுக்கு பெரிய நிறுவனங்களிலிருந்து தொழில் வாய்ப்புகளோ உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும். உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்குதுங்க. சரிங்களா? அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்துட்டாலும் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்துட்டாலும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நிர்வாகத்திறன் வந்து பார்க்கும் அந்த இடத்துல மேம்படும். அப்படின்னா உங்களுடைய திறமை அப்படிங்கிறது உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக பரவாயில்லை, இவங்க நல்லா உழைக்கிறாங்க, இவங்க நல்லா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கண் பார்வைக்கு தென்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும். அதே போல் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு எதிரியாக அந்த இடத்துல இருந்தவங்க கூட இப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது சகஜமாக உங்கள்கிட்ட பேசி உங்களுக்கு உண்டான ஒரு நன்மைகள் உங்களை பற்றி உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பக்குவ நிலைக்கு உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து வருவாங்க. கண்டிப்பாக அந்த உழைப்பு அந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல கட்டாயமாக இருக்கும். அதே போல் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, புதிய முதலீடுகளை செய்து தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் நினைப்பீங்க. சரிங்களா? புதிய முதலீடுகளை செய்து
வியாபாரத்தை விரிவுபடுத்தி நீங்கள் நினைப்பீங்க. சரிங்களா? கட்டாயமாக இது இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். சரிங்களா? அதே போல் அரசாங்கத்திடம் கடன் வாங்கி தொழிலை செய்யணும், கவர்மெண்ட்டுக்கிட்ட கடன் வாங்கி நம்ம தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியங்கள், அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல சக்ஸஸ் ஆகும். அரசாங்க மூலியத்தில் உங்களோட தொழிலுக்கு உதவிகள் கண்டிப்பாக எளிதில் கிடைக்கும். நீங்கள் பண தேவைக்காக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, லோன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தடையின்றி தாமதமின்றி காலதாமதமின்றி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடச்சிருங்க. சரிங்களா? அந்த மாதிரியான யோக பலனும் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு இந்த வருடம் வந்து பார்க்கும்போது தொழில் சார்ந்த அமைப்புகள் கட்டாயமாக உங்களுக்கு இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ இந்த தொழில் சார்ந்த அமைப்பில் இந்த போல் ஒரு வருமானங்கள் வந்துட்டால், பல வகையில் வருமானங்கள் வந்துட்டாலும், ஒரு வகையில் நமக்கு உழைப்புகள் தகுந்த வருமானங்கள் வந்துட்டாலுமே அது அந்த பொருளாதார ரீதியாக நமக்கு அது மீதி ஆகுமா, அதை நம்ம மிச்சப்படுத்தி அழகு பார்க்க முடியுமா, அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட பொருளாதார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்க்கும். இதனால் உயரும், உங்களோட தரம் உயரும், தகுதி உயரும், செல்வாக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து உயரும். அதே போல் இந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிலுவையில் இருந்த தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? நிலுவையில் இருந்த தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும். அப்படின்னு என்ன, தொழில் செய்யக்கூடிய வழியிலையோ அல்லது நம்ம கையில் இருந்த பணத்தையோ யாருக்கிட்டேயோ நம்ம கொடுத்து வச்சுருந்தாலோ அல்லது கடனாக கொடுத்துருந்துட்டாலோ கண்டிப்பாக வராதுன்னு நினச்ச அந்த பணம் அப்படிங்கிறது நம்மளோட கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு யோக பலனாக இந்த இடத்துல இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த டைம் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலமாக அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? கட்டாயமாக உங்களுக்கு அது வந்து பார்க்கும்போது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகளாக இந்த இடத்துல இது இருக்கும். சரிங்களா? அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த பொருளாதார சூழல்கள் வளர்ந்து வந்துட்டாலுமே இந்த பொருளாதாரத்தை வச்சு என்னுடைய குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு ஒரு வளர்ச்சி அடையுமா, குடும்பத்தில் அமைதி இருக்குமா, ஒரு நிம்மதிகள் கிடைக்குமா, ஒரு சந்தோஷங்கள் அமையுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி உங்களோட குடும்பத்தில் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? சுப நிகழ்ச்சிகள்னால் என்னென்ன, ஒரு வளகாப்பு பண்ணலாம், ஒரு காது குத்து வைக்கலாம். சரிங்களா? ஒரு கிரகப்பிரவேசம் செய்யலாம், ஒரு திருமண யோகங்கள் அப்படிங்கிறது பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். செய்யறதுக்குள்ள நேர காலகட்டங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். சரிங்களா? வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த ஒரு நேர காலகட்டத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகப்படியாக இருக்குதுங்க. அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள் வந்து பார்க்கும்போது திருமணத்தை எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. கல்யாணம் நடக்குமா, பல பொண்ணை பார்த்தாச்சுங்க, பல மாப்பிள்ளைகளை பார்த்தாச்சுங்க, எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, இப்போ இந்த புது வருஷத்துலேயாவது எங்களுக்கு ஒரு அமைஞ்சிருமா அந்த திருமண யோகங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமத நிலை தான் கொஞ்சம் உங்களுக்கு அதில் உருவாகும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷ காலகட்டத்தில் திருமணத்துக்காக நீங்கள் ரொம்ப வந்து பார்க்க போராடிட்டுருக்கிறீங்க. அதே போல் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வரைக்குமே அப்படி தான் இருக்கும். இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு கட்டாயமாக உங்களுக்கு எந்த தங்கு தடையின்றி தாமதமின்றி உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அது வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும், தடைப்பட்டு தான் போகும். சரிங்களா? அது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்படியே இருக்கும். அதே போல் உங்களுடைய இந்த திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்துட்ருக்கோங்க. இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் இந்த புது வருஷத்தில் எங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் புத்திரன் உருவாகுமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு அக்டோபர் மாதத்துக்குள்ளே புத்திர பாக்கியம் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குதுங்க. சரிங்களா? புத்திர பாக்கியம் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அக்டோபர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அதிகப்படியாக இருக்குதுங்க. சரிங்களா? அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதை பற்றி நீங்கள் இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க. அதே போல் உங்களுடைய இந்த பராபவா புது வருடத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு குறைபாடுகளுமே இருக்காது. சரிங்களா? எந்த விதமான ஒரு குறைபாடுகள் அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அதே சமயம் அப்பப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வயிற்று வலி அப்படிங்கிறது வரும் போகும், வயிற்று வலி வரும் போகுமே தவிர அது நிலையான ஒரு பிரச்சனை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு தொந்தரவு பண்ணும், உங்கள் உடலில் வந்து பார்க்கும் உங்களை படுக்கையை ஆக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடையாது. சரிங்களா? அப்போ உங்களோட உடல் ஆரோக்கியம் என்பது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அளவில்
இந்த புது வருடத்தில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அதே போல் இந்த புது வருடத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1, 5, 9ங்க உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 9ங்க. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சிவப்பு, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது சிவப்பு, ஆரஞ்சுங்க. அதே மாதிரி இந்த புது வருடத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவபெருமான். சிவனை வணங்கணுங்க. இந்த சிவபெருமான் இந்த சிவனை வணங்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அப்போ இது எப்படி நீங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யணுங்க. சிவனை வணங்கணும், சிவனுடைய ஆலயத்துக்கு போய் தான் நீங்கள் வணங்கணும் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடையாது. ஆனால் தினமும் காலையில் நேரத்தில் குளித்த உடனே வந்து ஈரத்துணியோடு நின்று சூரிய நமஸ்காரம் செய்யணும். சூரிய நமஸ்காரம் செய்து உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாவே இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு முக்கியமான நல்ல ஒரு அமைப்புகள், நட்புகள் அப்படிங்கிறது அத்தனையுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு யோக பலனாகத்தான் சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க. சரிங்களா? அதே போல் உங்களுடைய ஜாதகத்தையும் இந்த புது வருடத்தில் ஒரு தடவை கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ நம்ம சொன்ன இந்த கருத்துக்கள் அத்தனையுமே இது வந்து பார்க்கும்போது ஒரு கோச்சார ரீதியான பலன்களே தவிர இது வந்து பார்க்கும்போது தீர்க்கமான பலன் கிடையாது. உங்களோட ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு அமையும். சரிங்களா? அதே போல் இந்த பலன்கள் அத்தனையுமே நீங்கள் உங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கட்டாயம் 100% உண்மையாக இருக்கும். சரிங்களா? அதே போல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அதே போல் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.